அங்கிருந்து அப்படியே திரும்பினார். திரும்பி பார்த்தா சுக்ரீவன்ட்ட சொல்றார், ராவணன் 2 மாசம் டைம் கொடுத்துருக்கான், சீதாதேவி 1 மாசம் தான் தாக்கு பிடிக்க முடியாது, 1 மாசத்துக்கு மேலன்னு சொல்லியிருக்கா, ஒரு க்ஷணம் கூட என்னால தாங்க முடியாது, கிளம்புவோம் அப்படின்னு உத்தரவு போடுறார். உடனே எல்லாரும் ஜெயத்யதி பலோ ராமஹா லக்ஷ்மணஸ்ச மகாபலா ராஜாதே சுக்ரீவா ராகவேணா விபாலிதா அப்படின்னு உற்சாகமா கிளம்புறான். அவ்வளோ பேரும் ஹனுமான் வந்து ராமரை தோல்ல எழுந்தருள பண்ணிக்கிறார், அங்கதன் வந்து லக்ஷ்மணரை எழுந்தருள பண்ணிக்கிறார். நடுவில் போறா, வாழ்நாள்லாம் சுத்தி வர இருக்கிறா. அப்படியே போறது அவளுக்கு ஒன்றும் பாதையோ ஏதோ வேணுங்கிறது இல்லை, அவ போற வழியே தனியா இருக்கும், குரங்குகள் தானே, அதனால அப்படிதான் போகும். அது போனா வெறும் போலையாம், பின்னாடி இவ வராளே இவளை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறதாம் குரங்கு. இது என்ன அப்படின்னா, அவ போற வேகத்துக்கு ஒரு சிரமமா இருக்கான். நம்ம போயிட்டு இருக்கும் போது அவ போயிட்டே இருந்தா தானே பின்னாடி வரவே போக முடியும். இது திரும்பி திரும்பி ராமனையே பார்த்துட்டு இருந்ததுன்னா எப்படி